இந்த கூட்டத்தொடரில் நாம் பேச வேண்டியதை எதையுமே வந்து மோடி அவர்கள் இதுவரைக்கும் பதில் சொல்லாமல் இருக்கார். இப்போது ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து அவர் எப்படி நடத்துகிறாருன்னா ஏதோ வந்து ஒரு புனிதமாக ஒரு தேவதூதர் மாதிரி பேசுகிறார். ஆனால் அப்படியே நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்து பேச மாட்டார். அந்த இன்ட்ரோ கொடுப்பாரு, இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே வெளியில் போயிடுவார். இது என்னுடைய எஸ்ஐஆர் ஃபார்ம். இந்த ஃபார்மில் இருக்கிற இந்த லாஸ்ட் பாருங்களேன், 13வது இது பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலின் பிரதி அப்படின்னு ஒரு இது கேட்குறாங்க. உங்களோடதா? இது என்னோடது. நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துருக்கீங்களா? ஒரிஜினல் ஃபார்ம்? ரெண்டு ஃபார்ம் கொடுத்தாங்க. ஒரு ஃபார்ம் நான் கொடுத்துட்டேன் திருப்பி. மீதி இன்னொன்று வாங்கிட்டாங்களா அவங்க? வாங்கிட்டாங்க. உங்களுக்கு பதிவாயிடுச்சானே? பதிவு பண்ணியாச்சு. அப்புறமேட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, யாருக்கெல்லாம் பிரச்சனையோ அது பேச வேண்டியதான் ஒரு அரசியல் கட்சியோட வேலை. எனக்கு என்ன பிரச்சனை? இது நாங்கள் ரொம்ப போகிறது, அப்புறம் எதுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படிலாம் கேள்வி இல்லை. இந்த வார்த்தையை பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தோட இது இங்க எதுக்குன்னு கேட்குறோம். அங்க இருக்கவங்க நீங்க ஓட்டு போட போறாங்களா? அது ஒரு மாடலா வைக்கிறாங்க. என்னங்க மாடல் இது? எல்லாம் ஃபெயிலியர் மாடலுங்க. மோடி சொன்னது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றோம், 14ல இருந்து சொல்றோம் நாங்க. நீங்க இன்னைக்கு நாங்க தான் சொல்றோம்ல, இன்னைக்கு இந்த சுமார் வந்து ஒரு 14 மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்படுதுன்னு சொல்றாங்கல்ல. இந்த 14 மசோதாக்கள் பார்த்தீங்கன்னா அந்நிய நேரடி முதலீடை வந்து எல்ஐசியில் கொடுப்போன்றாங்க. இது என்ன வகையானது? இது இன்னைக்கு குளிர்கால கூட்டத்தொடரில் இருந்து இன்னைக்கு வந்து இருக்கிற பிரச்சனைகள் பேசணும், அதை பேச தயாராக இருக்காங்களா? எஸ்ஐஆரை பற்றி பேச தயாராக இல்லை, டெல்லி கார் குண்டு வெடிப்பை பற்றி பேச தயாராக இல்லை, தேச பாதுகாப்பை பற்றி பேச தயாராக இல்லை. நீங்கள் எதை பற்றியும் பேசாத ஒரு பிரதமர். நீங்கள் இப்போ பேசிட்டு இருக்கும்போது ஜம்மு காஷ்மீரில் டெல்லி பாம்பிளாஸ் பற்றி விசாரணை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் வர அவங்க அங்கே ரைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. வேற என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும்ல சார். யாருன்ற குறைந்தபட்சம் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் பதில் சொல்லணுமா இல்லை சார்? இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும். அது எப்படி எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணீங்கன்னா வழக்கமா? இப்போ மட்டும் இன்வெஸ்டிகேஷன் அப்படி வரீங்க நீங்க. சரி, நம்ம வழக்கமா இந்த 14 வருஷத்துல பிஜேபி ஆட்சியில எல்லாமே நீங்க தொடர்ச்சியா பாருங்களேன், இவங்க ஆளும் போதெல்லாம் பிரச்சனை நடக்கும். அந்த கட்டக்காரி விவாதத்தை இதுதான் காரணம் நீங்க முடிவு பண்ணி அவங்க முடிவு பண்ணிடுவாங்க, அவங்க முடிவு பண்ணி அவங்களே சொல்லிடுவாங்க. ஆனா இது வரைக்கும் காரணம் சொல்லன்னு சொல்றாங்க. ஒரு யூனிவர்சிட்டியை கார்னர் பண்றாங்க, அந்த யூனிவர்சிட்டியில வந்து இத்தனை பேர் சம்பந்தப்பட்டவங்கன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க யாரும் அதுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஆனா பதில் இல்லை. எங்களோட கேள்வி என்னன்னா, இந்த நாட்டுடைய பிரச்சனையை பேச ஏன் தயாரா இல்லைன்னு கேட்கிறோம்.